வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் அருகே ஏரியில் செத்து மிதக்கும் ஆயிரக்கணக்கான மீன்கள், துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அச்சம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோவிந்த அக்ராரம் பகுதியில் பட்டாளம்மனுக்கு சொந்தமான ஏரி சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த ஏரியில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஏரியில் மீன்கள் வளர்ப்பதற்கும் ஆண்டுதோறும் ஏலம் விடுவது வழக்கம். ஏரியை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான குடியிருப்பு பகுதிகளும் அருகே ஏராளமான சிறு குறு தொழில் நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் மற்றும் அங்குள்ள கேண்டீன்களில் இருந்து வெளியேற்றப்படும் உணவு கழிவுகள் ஆகியவை இந்த ஏரியை ஒட்டியுள்ள பகுதியில் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த உணவு கழிவுகளை தின்னும் நாய் உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழந்து விடுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு அலர்ஜி, தோல்வியாதி உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை அதிகாரியிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டும் இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டு நிலவுகிறது. இந்த நிலையில் அண்மையில் பெய்த தொடர் மழை காரணமாக அங்கு கொட்டப்பட்டிருந்த ரசாயன கழிவுகள் மழை நீருடன் கலந்து ஏரியில் கலந்து விடுவதால் ஏரியில் வளர்க்கப்பட்டு வரும் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்து கிடக்கின்றன. இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் பாதிப்பு அடைந்துள்ளதுடன் மீன் வளர்ப்பதற்காக குத்தகைக்கு எடுத்த மீனவருக்கும் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இரவு நேரங்களில் சிறு குறு நிறுவனங்களில் இருந்து ரசாயன கழிவு வெளியேற்றப்படுவதால் ரசாயன கழிவுகள் சிவப்பு நிறத்தில் காலையில் கால்வாய்கள் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. காலை 9 மணி கடந்துவிட்டால் ரசாயன கழிவுகளை நிறுத்தி விடுவதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறப்படுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதிகாரிகள் சிறு குறு நிறுவனங்கள் மீது இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவு நீரால் அவதிப்பட்டு வரும் சிறு குறு நிறுவனங்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை பாயுமா அல்லது கையூட்டல் பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டு வரும் பொதுமக்களை கண்டு கொள்ளாமல் இருக்குமா என்பதுதான் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கேள்வியாக எழுந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். பேர் சீனிவாசன் சார். இந்த பக்கம் எல்லாம் தோடுங்கெல்லாம் நம்மள்தான் சார். எப்போ ஒரு 200 கம்பெனி 300 கம்பெனி இந்த கெமிக்கல் தண்ணி வருது. இந்த கெமிக்கல் தண்ணியில பாரு மீனெல்லாம் செத்து போச்சு. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு மீன் சார். அது இல்லாத பாரு எல்லாம் பிச்சுன்னு போகுது தண்ணி. இந்த தண்ணி ஓபன் ஆயிடுச்சுன்னா நம்ம தோடுங்க ஒண்ணும் இருக்காது. இந்த ஏரி பேர் என்னங்க? இந்த ஏரி கோவிந்தகிராரம். கோவிந்தகிராரம் பக்கத்துல படாலம்ம கோயில் பக்கத்துல தான் இந்த ஏரி. ஒரு 300-400 கம்பெனில இருக்கா. அந்த வேஸ்ட் தண்ணி எல்லாம் பூர்த்தி இங்க தான் வர்றது. எவ்வளவு ஏக்கரா இருக்குது இந்த ஏரி? 12 ஏக்கரா இருக்கு சார். இப்ப இந்த மீனுங்களா இறந்து போச்சு இல்ல, எதனால இறந்து போச்சுன்னு சொல்றாங்க? இந்த கம்பெனி சிட்கோ கம்பெனி ஆர்ஏபி கம்பெனி நீங்க வாது சார். இது ஆசிட் தண்ணி. இந்த ஆசிட் தண்ணினாலதான் இந்த மீனுங்களா இறந்து போச்சுங்களா? இந்த மீனுங்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக டெண்டர் விட்டுருக்கீங்களா யாருக்காவது? ஆமா, ஆராய்ச்சி கூட்டுக்கிறாங்க சார். எவ்வளவு கூட்டிருக்காங்க? அது தெரியல சார், நம்மளுக்கு எவ்வளவு கூட்டுக்கிறாங்க தெரியல. ஆனா அவங்க வருவாங்க, காலையில வருவாங்க, காலையில புடிச்சுன்னு போயிடுவாங்க. இப்ப இந்த மீனெல்லாம் இறந்து போச்சு, இதுக்கெல்லாம் யாருக்கும் நீங்க தகவல் கொடுக்கல? எப்படி இது? நாங்க சொன்னோம் சார். ஊருக்காரே எல்லாம் பாத்துட்டு போகும்போது யாரும் என்ன பண்றது முடியல. இந்த வேஸ்ட் எடுத்து கொட்டினா ஏன் இந்த ஏரி பக்கத்துல வேஸ்ட் கொட்டுறேன்னு கேட்டேன்னா அவன் கேட்க மாட்டாங்க. நீ ஏயா கேட்கறதுக்கு அதிகாரி என்னையான்னு கேக்குறாங்க. தொடர்ந்து இப்ப இந்த மீனுங்க எப்படி அந்த மாதிரி இறந்து போய் வருஷம் இந்த மாதிரி தான் நடக்குதா? இல்ல சார், இப்போ இங்க என்ன 6 மாசம் நீங்க இந்த பக்கம். அதுக்கு முன்ன இல்ல சார். இந்த அதிகாரிங்க கூட யாரும் தகவல் கொடுக்கல, யாரும் பாக்குறதே இல்ல சார். சொன்னா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. யார் பாக்குவாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. இது இந்த ஏரி 2 இடத்துல ஓப்பன் இருக்கா. இது போயிடுச்சுன்னா இந்த பக்கம் இருக்க விவசாயம் தாரி எல்லாம் வேஸ்ட். எப்ப ஏரி உடஞ்சிருன்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்துல போயிடுது சொல்ல முடியாது. சாரி எச்சோடு போது தண்ணி திருப்ப அந்த பக்கம் சென்ட்ரி ஏரியில பிச்சுன்னு இட்டுக்குது. அந்த பக்கம் தூமு கிட்டன்னு பிச்சுன்னு இருக்காங்க. முறையான பாதுகாப்பு இல்லைன்றீங்களா ஏரிக்கு? யாரும் பாதுகாப்பு இல்ல. பாரு ஏரி மேல ஒரு மரம் எச்சோடு இருக்கா. யாரும் பண்ண மாட்டாங்க. இது ஏரி வேலைக்காரர் கூட பண்ண மாட்டாங்க. ஏரி வேலைக்காரர்
அந்த பக்கம் தோட்டக்கிட்ட எங்க நான் இருந்தேன்னா நல்லா இருக்கிற இடத்துல ஏரி வேலை பாக்குறாங்க. இப்போதைக்கு ஏரி வேலை பார்த்ததே கிடையாது. ஓ சரி. இருக்கு சார், யாரும் வந்து பாக்குறது இல்ல. அதிகாரிங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. யாரும் எந்த அதிகாரி கூட வர மாட்டான், போலீஸ்கார் கூட பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஓ, நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏதாவது நீங்க யாருக்கா சொல்லிருக்கீங்களா? நாங்க சுமார் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சொன்னோமா, யாரும் அந்த இதே எடுக்கிறது இல்ல, கூட பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. இந்த துர்நாற்றம் வீசி வருது, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல. இந்த பக்கம் இல்ல சார், அந்த பக்கம் பாருங்க எல்லாம் குப்புங்க. அந்த பக்கம் இந்த நாய், ஊர்ல நாயெல்லாம் செத்து போனாலும் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டு போயிடுவாங்க. ஓ சரி சரி. இந்த தடத்துல போய் பாருங்க, ஏக்கமா நாய் இங்க இறந்து போட்டுனுக்குவாங்க. அங்கங்க கேன்டீன்ல சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. அந்த கேன்டீன்ல சாப்பாடு சாப்பிட்டு ஏரியில போடுவாங்க. ஏரியில போட்டு சாப்பாடு பூர்த்தி இன்னும் இதாயிடும். அங்க ஒரு பெரிய கேன்டீன் இருக்கா, அந்த கேன்டீன்ல ஒரு சாப்பாடு மிச்ச சாப்பாடெல்லாம் பக்கத்துல வந்து கொட்டிடுறாங்க. அது ஒரு வாரம் இங்கே இருந்துச்சுன்னா எல்லாம் விஷயம் ஆயிடும் அந்த சாப்பாடு. அது போய் நாய் சாப்பிட்டேன்னா நாய் செத்துப்போம்.